வணக்கம். தேர்தல் முடிவுக்கு இன்னும் ஒரு நாள் தான் இருக்கு. இதுக்கிடையில கடந்த 10 நாளா பாத்தீங்கன்னா திட்டமிட்டு வடநாட்டு ஊடகங்களும் இந்த சங் பரிவார கூட்டமும் தமிழ்நாட்டை எப்படியாவது கொல்லைப்புறமா கைப்பற்றுறதுக்கு இந்த விஜய் தற்கூரி கூட்டம் நாட்டை கைப்பற்றுறதுக்கு அவர் தான் ஜெயிக்க போறாரு, அவர் தான் வெற்றி பெற போறாரு, அப்புறம் அதிமுக வெற்றி பெற போகுது, இன்னொரு அமைச்சர் இன்னொரு சொல்லிட்டு தேவையில்லாம வந்துகிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க, சொல்லிக்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டு மக்கள் மீது ஒரு கருத்து திணிப்பை எப்படியாவது வந்து கருத்தை திணிச்சிட்டோம்னா சரி, இவங்க சொன்ன மாதிரி இந்த தேர்தலுக்கு பின் ஒரு ஒரு கருத்து கணிப்பு சொல்றாங்கல்ல, அதெல்லாம் வந்துகிட்டு திருப்பி திருப்பி சொல்லி மக்கள் மத்தியில எப்படியாவது வந்துகிட்டு ஒரு கருத்தை திணிச்சு கொல்லைப்புறம் வழியாக அதிமுக எடப்பாடி வழியாகவோ அல்லது நடிகர் விஜய் மூலமாகவோ இந்த நாட்டை கைப்பற்றுவதற்கு பல வகையில முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. முடிவுகள் எப்படி வேணாலும் இருக்கலாம். தேர்தலுக்கு இப்ப நாளை கழிச்சு என்ன போறாங்க, இதுக்கிடையில வந்து வடநாட்டில இருந்து 234 தொகுதிக்கு 234 வடநாட்டு அதிகாரிகளை வச்சுக்கிட்டு ஆட்டம் போடுது RSS கூட்டம். திமுக வந்துகிட்டு ரொம்ப கவனமா கையாண்டு எச்சரிக்கையாக இருந்து எப்படியாவது வடநாட்டு சங் பரிவார் கூட்டம் நாட்டை கைப்பற்றி விடாமல் இருக்க வேண்டும் என எச்சரிக்கின்றது பெரியார் பேரவை. நன்றி, வணக்கம்.